கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தின் மீது அதிகாரியாக உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நன்னாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தின் மீது அதிகாரியாக உயர்த்தப்படுவான் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்றைய நாட்களில் நாம் பார்த்தோமேயானால் அநேகர் தங்களுக்கு கொடுக்கப்படுகிற சிறிய பொறுப்புகளை, சிறிய வேலைகளை, சிறிய காரியங்களை, சிறிய கடமைகளை சுறுசுறுப்போடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து கொள்ளாமல், செய்யாமல், அலட்சியத்தோடும் சோம்பலோடும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எண்ணங்களை அதிகப்படுத்துகிற இன்றைய நாட்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நமக்கு சொல்லுகிறார், கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறவர்கள் அநேகத்தின் மீது அதிகாரியாக உயர்த்தப்படுவார்கள் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று. உன் கைக்கு நேரிடுகிறதை உன் முழு பலத்தோடே செய் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி வேதம் நமக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியை நாம் தியானித்துமேயானால், ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்திலே அவர்களுடைய திறமைக்கு தக்கவாறு தாளந்துகளை பிரித்து கொடுத்து தூர தேசத்திற்கு பிரயாணம் செல்லுகிறார். சில நாட்களுக்கு பிறகு திரும்பவும் வந்து அந்த ஊழியக்காரர்களிடத்திலே கணக்கு கேட்கப்படும் பொழுது, தங்களிடத்திலே தலா 2 தாளந்துகளை வாங்கினவர்கள் அதை இரட்டிப்பாக பெருக்கி எஜமானிடத்திலே கணக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் 1 தாளந்தை வாங்கின அந்த 3வது ஊழியக்காரனிடத்திலே அந்த எஜமான் வந்து கணக்கு கேட்கப்படும் பொழுது அவன் அதை தரையிலே புதைத்து வைத்ததாக சொல்லுகிறான். அவனிடத்தில் அந்த எஜமான் சென்று கேட்கும் பொழுது அவன் இப்படியாக சொல்லியிருப்பான் என்று வேறொரு விதத்தில் நாம் யோசித்து பார்த்தோமே. ஆனால், என்னை நீர் அற்பமாக நினைத்து விட்டீரே, என்னை மிகவும் சிறுமையாக எண்ணி விட்டீரே, என்னுடன் இருந்த மற்ற ஊழியக்காரர்களுக்கு 5 தாளந்து 2 தாளந்து என்று கொடுத்தீரே, என்னை மிகவும் அற்பமாய் எண்ணி 1 தாளந்தை கொடுத்து விட்டீரே. அந்த ஊழியக்காரனை போன்று 5 தாளந்தை கொடுத்திருந்தால் அதை நான் 10ஆக மாற்றியிருக்க மாட்டேனா? அல்லது வேறொரு ஊழியக்காரனை போன்று 2 தாளந்தையாவது கொடுத்திருந்தால் அதை 4ஆக நான் மாற்றியிருக்க மாட்டேனா? எனக்கும் திறமை இருக்கிறதே, எனக்கும் அறிவு இருக்கிறதே, எனக்கும் ஞானம் இருக்கிறதே, என்னை அற்பமாய் நினைத்து என்னிடத்திலே 1 தாளந்தை மாத்திரம் கொடுத்து என்னை சிறுமைப்படுத்தி விட்டீரே என்று எண்ணிதான் அதை நான் தரையிலே புதைத்து வைத்து விட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடும். அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனை பார்த்து, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, இப்படி இதை தரையிலே புதைத்து வைத்து விட்டீரே என்று கடிந்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற யாரோ ஒருவர் அப்படிதான் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை அற்பமாக நினைத்து, என்னுடன் வேலை செய்கிறவர்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து விட்டு என்னை மிகவும் அடிமட்டத்திலே வைத்திருக்கிறீர்களே, என்னுடன் இருந்தவர்கள் எல்லாரும் உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது என்ன மட்டும் சிறுமையான இடத்துல வைத்து என்னை நடத்துகிறீரே என்று தாங்கள் செய்கிற பொறுப்புகளை குறித்து குறைவான எண்ணத்தோடு அதை சுறுசுறுப்போடு செய்யாமல் கவனக்குறைவோடு அலட்சியத்தோடு சோம்பலோடு செய்கிற அநேகருக்கு இன்றைய வார்த்தை கடந்து வருகிறது. கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறவன் அநேகத்தின் மீது அதிகாரியாய் உயர்த்தப்படுவான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று இன்றைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. கர்த்தர் சமூகத்தில் நாம் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புக்கு உண்மையாய் நடந்து கொள்ளுவோம். சிறுமையாய் எண்ணாமல்
அதை நாம் உயர்வாய் எண்ணி அதற்காக தொடர்ந்து பிரயாசப்பட்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்து தொடர்ந்து நாம் உழைத்து கொண்டே இருப்போமேயானால் கர்த்தர் நாம் கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பதை பார்த்து அநேகத்தின் மீது நம்மளை அதிகாரியாய் உயர்த்துவேன் என்று இன்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை நாம் நம்புவோம். கர்த்தர் சமூகத்தில் தொடர்ந்து உண்மை முத்துவமாய் நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் கரத்திலிருந்து நாம் உயர்வை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.